நம்ம எல்லாரும் பயத்தோடு ஒரு வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எல்லாம் கையை தட்டி மழை பெய்யற மாதிரி சவுண்ட் வரணும். இப்போ ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த 2024 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆசீர்வாதமான மழை உங்களுக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவேன். இது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் முதலாவது உன்னை ஆசீர்வாதமாக்கி உன்மேல் ஆசீர்வாதமான மழையை தரப்போகிறார். ஆமென். இதுவரை நீங்கள் எப்படி இருந்தீர்களோ, உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை உங்களை உதவாதவங்கன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது நீங்கள் கையை வச்சிங்கன்னா எதுவும் விளங்காதுன்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாக இருந்திருக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2024ஆம் வருஷம் என் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உங்களை ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்குகிறார். ஆமென். ஆசீர்வாதமாக்குகிறார். ஆண்டவர் முற்றிலுமா அதை ஆசீர்வாதமாக்கி ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை நம் மீது ஊற்ற வல்லமையான தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்கள் ஜெபம் எப்பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாய் மாறுகிறதோ, உங்கள் உபவாசம் எப்பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதோ, உங்களுடைய விசுவாசம் எப்பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதோ, அப்பொழுதே உங்கள் மேல் ஒரு ஆசீர்வாதமான மழை விழும் என்பதை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊத்ஸ் என்கிற ஒரு தேசத்தில் யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். நாம் வேதத்தில் அறிந்த மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்களை, சோதனைகளை கர்த்தர் அவனுக்கு அனுமதித்தார். அப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் அவன் சகித்து கொண்டு கர்த்தரை மறுதலிக்காமல், கர்த்தரை குறை சொல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய நண்பர்கள் வந்து அவனை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அவனுடைய வாழ்க்கையை தவறாய் பேசினார்கள். அவனுடைய பரிசுத்தத்தை தவறாய் பேசினார்கள். யோபுவுக்கு ஏற்கனவே தன் ஆசீர்வாதங்களை இழந்து விட்டேனே, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விட்டேனே என்ற பெரிய துக்கம், இன்னும் அவனை குறித்து தவறாய் பேசும் பொழுது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத பாரம். ஆனாலும் பொறுமையோடு அந்த வார்த்தைகளை சகித்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இறங்கி வந்து யோபுவோடும் அவருடைய நண்பர்களோடும் பேசுகிறார். ஆண்டவர் அந்த நண்பர்களோடு, யோபுவின் நண்பர்களோடு பேசும்பொழுது சொல்றாரு, நீங்க என்னுடைய பக்தனாகிய இந்த யோபுவை போல நிதானமா பேசல, நீங்க தப்பு தப்பா உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டீங்கடா. நீங்க போய் பலி செலுத்துங்க, நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொன்னபடியே யோபுனுடைய நண்பர்கள் எல்லாம் போய் பலி செலுத்திட்டு வராங்க. இப்ப வேதம் சொல்லுது, கர்த்தர் யோபுவோட முகத்தை பார்க்கிறாரு. யாரோட முகத்தை? யோபுவோட முகத்தை பார்க்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவனுங்க போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டாங்க. யோபு மன்னிச்சானா? யோபு தன் நண்பர்களை மன்னிக்க அவன் மனசு பக்குவமா இருந்துச்சா? அல்லது தன் நண்பர்களை இவனுங்கெல்லாம் நம்மளை தப்பா பேசினவங்க தானே அப்படின்னு எதிர்க்கிறானா? அப்படின்னு கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்க்கிறாராம். யோபுவின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 9-10 வசனம். அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள்.
அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கர்த்தர் யாரோட முகத்தை பார்த்தாருமா? கொஞ்சம் சொல்லுங்க, பேசுங்க. யாரோட முகத்தை? யோபோட முகத்தை பார்க்கிறார். அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? அவன் அவனுடைய நண்பர்களுக்கு ஆசீர்வாதமானவனா இருக்கிறானா அல்லது நண்பர்களை எதிர்க்கிறவனா இருக்கிறானா? கர்த்தர் இந்த 2024 உங்க ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்களை எதிர்த்தவங்களை, உங்களை தப்பா பேசினவங்களை மன்னிச்சு நல்ல ஒரு விதமா பார்க்குறீங்களா? இல்லைன்னா அவங்கள அழிக்கணும், அவங்கள பழி வாங்கணும், அவங்களுக்கு அவங்க நேரம் கிடைச்சா அவங்களே நல்லா குத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு ஆண்டவரோட கண்கள் உங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாரு. யோபு என்ன செஞ்சான்? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. யோபுவின் முகத்தை பார்க்கிறாரு. அவன் என்ன செய்யறான்னா தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்யறான். ஆமென். ஆண்டவரே, என் நண்பர்கள் தெரியாம பேசிட்டாங்க, அவங்களுக்கு என் நிலைமை புரியாது, அவங்க இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு பேசுறான். அவன் ஜெபிக்கிறான் பாருங்க. அதை பார்த்துட்டு கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். என்ன பேசு, இவ்வளவுதானா? கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் மழையா ஊத்துது. அல்லேலூயா சொல்லுங்க. வர்றவெல்லாம் ஆளுக்கு ஒரு தங்க காசு எடுத்துட்டு வர. ஆமேன் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் ஒரு தங்க காசு எடுத்துட்டு வந்தா நீங்க இப்படிதான் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? நாளைக்கு ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வர போறாங்க ஒரு தங்க காசு எடுத்துக்கிட்டு. 2 பேருக்கு தான் அல்லேலூயா. மற்றவங்களாம் வேணாமா, அனுப்பிச்சிடலாமா? ஜெபிச்சிட்டா இப்பவே ஆண்டவரே அனுப்பாதீங்க ஆண்டவரே உங்க வீட்டுக்கு தங்க காசு எடுத்துக்கிட்டு. தேவன் யோபுவை ஆசீர்வாதமாக்கி, யோபுவை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி அவன் மேல் ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணினார். ஆமென். எப்போ நம்முடைய இந்த வாழ்க்கை பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு நாமே ஆசீர்வாதமாக இருக்கிறதல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை கடவுள் படிப்படியாக உயர்த்திக்கிட்டு வரும்பொழுது நீங்கள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆமென். யாருக்காவது நம்ம மூலமாக ஒரு பிரயோஜனம் இருக்கா, ஒரு நன்மை இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் என்ன சாப்பிட்டேன், என் குடும்பம் எப்படி பொழைச்சிது, என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, என் பிரச்சனை மாறுச்சா, அதுலேயே இருக்கக்கூடாது. உன்னால் யாராவது ஒரு ஆளுக்கு பிரயோஜனம் இருக்கணும். யாராவது ஒருத்தர் ஆண்டவர் தேடுறதுக்கோ, சபைக்கு வர்றதுக்கோ, ஆராதிக்கிறதுக்கோ, ஜெபிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் நீ ஒரு பிரயோஜனமானவனா இருந்தா, நீ ஆசீர்வாதமானவனா இருந்தன்னா கர்த்தர் உன் மேல ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இடையூறா இருக்கிற காரியங்களை, நமக்கு தடையா இருக்கிற காரியங்களை நாமளே எடுத்து பயன்படுத்த மாட்டோமே, கர்த்தர் மட்டும் எப்படி பயன்படுத்துவார்? கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தணுமானா கர்த்தருக்கு தடையா இருக்கிற பாத்திரமா இல்லை, கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரமா நான் மாறுவோம் ஆண்டவரேன்னு சொல்ற பிள்ளைங்களாம். ஆமென். இந்த 2024 நீங்க இதைத்தான் விசுவாசிக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமா மாற்றும். ஆமென். என்னை ஆசீர்வாதமாக்கி என் மேல ஆசீர்வாதமான மழையை பொய்ய பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வதாக இன்னொரு மனிதனையும் வேதத்திலிருந்து காட்டுறேன். அந்த மனிதனையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கினார். யாரையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக்குகிறாரோ அவர்கள் மேலெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான மழை விழும். அவ்வளோ புரியுதா? தேவன் என்ன ஆசீர்வாதமானவன் ஆக்கினார். உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமானவனா கர்த்தர் என்ன வச்சாரு? என் மேலே இப்போ ஆசீர்வாதத்தின் மழையை ஊற்றுகிறார். உங்களில் சிலர் ஆண்டவர் ஆசீர்வாதமானவர்களாக மாற்றிருக்கிறாரு. உங்கள் மேலே ஆசீர்வாதமான மழையை ஊற்ற போகிறார். இன்னும் சில பேரை கர்த்தர் ஆசீர்வாதமாக இந்த வருஷம் மாற்ற போகிறாரு. அவங்க மேலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறார். நான் சொல்ற வார்த்தைகள் ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா இந்த 2024 சத்தியமா இதை நீங்க பார்க்கவே பார்ப்பீங்க. நீங்க சாட்சியா சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல கூச்சப்பட்டு எழும்பாம கீழே உட்கார்ந்துகிட்டு இருந்த எத்தனையோ சாட்சிகள் இந்த இடத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் வெக்கம், எழும்பி வந்து சொல்ல வெக்கம். ஆனா சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தவே பத்தாது.
அவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் நம்ம சபையில செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. பாட்டு பாடினார் தம்பி வினோத். அவங்களுடைய தாயாரின் இடத்துல சென்ற நாட்களில் ஒரு சாட்சி சொன்னாங்க. நீங்கள் சொல்லிடுங்க பாஸ்டர்னு எங்களை சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய மகனுக்கு வினோத்துக்கு திருமண காரியங்களை ஆயத்தம் பண்ணாங்க. நிச்சயதார்த்தத்தை தொடர்ந்து 3 மாதத்தில் திருமணம் அமைந்து விட்டது. திருமணம் அமைந்த ஒரே மாதத்தில் சொந்தமாக ஃப்ளாட் அமைஞ்சிடுச்சு. கல்யாணம், சொந்தமாக வீடு வாங்கிறது அப்படின்னு ஒரு பெரிய செஞ்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் அவங்க எல்லாம் கடன் வாங்கி செஞ்சிட்டாங்க. எனக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சொன்னாங்க 12 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எனக்கு பயமா இருக்குன்னா எப்படியாவது அந்த கடன்களை அடைக்கணும். நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன், ஏசப்பா கிட்ட தான் கேட்பேன். யார்கிட்டையும் இதை குறித்து சொல்லக்கூட மாட்டேன், உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன். நீங்க ஜெபிங்கன்னா இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன சாட்சியா நிறுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போன வாரத்தில் புதன்கிழமை உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே அவங்க எங்கிட்ட வந்து சொன்னாங்க, அண்ணா 12 லட்சம் ரூபா கடனை அடைச்சிட்டேன். கணவன் இல்லாம ஒரு விதவை தாயா தனியா போராடி ஒரே வருஷத்துல 12 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டேன். உங்களுக்கு நான் லஞ்ச் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடுங்கண்ணா. எப்படி? உபவாசத்தில் நல்ல ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்றேன். நான் சொன்னேன், இதை ஏன் மட்டும் நீங்கள் அடுத்த வாரம் சொல்லியிருந்தீங்க. அப்போ பாருங்க, ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பெய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல காரணம், ஒருவேளை இங்கே பல லட்சம் ரூபாய் கடனில் யாராவது உட்கார்ந்து என் கடன் மாறுவதற்கு ஏதாவது வழி உண்டா, ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா, நான் சத்தியமாக சொல்லுவேன், இந்த வார்த்தை சத்தியம். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நல்லா கையை தட்டுங்கம்மா. இது மனுஷனுக்கெல்லாம் இல்லை, வானத்திலிருந்து பரிசுத்த தேவன் நமக்காக அனுப்பின கர்த்தருடைய வார்த்தைக்காக. அல்லேலூயா. ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆமென். அவர் நினைச்சா யாரையும் உயர்த்த முடியும், யாரையும் மேன்மைப்படுத்த முடியும், யாரையும் பலப்படுத்த முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். உங்களை கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவங்களா மாற்ற போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக்க போறாரு. சந்தோஷத்தோட சொல்லுங்க, உன் குடும்பத்துக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக்க போறாரு. ஆமென். எந்த குடும்பம் உன்னை பார்த்து சிரிச்சதோ, எந்த குடும்பம் உன்னை தாழ்வா நினைச்சதோ, எந்த குடும்பம் உன்னை அற்பமா நினைச்சதோ, அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நீ ஆசீர்வாதமா நிற்க போற. ஆமென். நீ இருக்கிறதுனால அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறத, ஒரு மாற்றம் வருகிறத அந்த குடும்பமே உணரும். நீங்க பார்க்க தானே போறீங்க. நான் உன்னை இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு போக போறது இல்லையே, நாளைக்கு நான் உன்னை இல்லாம போக போறது இல்லையே. இந்த வார்த்தையை இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா நீங்க பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக்க போகிறார், உங்களை ஆசீர்வாதமாக்க போகிறார். அல்லேலூயா. யார எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், யோபுவை போல பொறுமையோடு இருக்கீங்களா? யோபுவை போல பொறுமையா சகிச்சுட்டு இருக்கிறீங்களா? என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனை மாறும், என் கர்த்தர் சொன்னதை செய்வார்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அவன் வந்து குழப்புவான், இவன் வந்து குழப்புவான், அவன் வந்து குழப்புவா. எதுக்கும் குழம்பாம கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்தை கடுகளவேன்னு விட்டு விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மேல ஆசீர்வாதமான மழை விழும். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாய் யோபுவை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்கள், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன? இரட்டத்தனை ஆசீர்வதிச்சார்.
ஆமென் சொல்லுங்க. அவருடைய முன் நிலைமையை பார்க்கிலும் கர்த்தருடைய பின் நிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். என்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக்கப்படுகிறோமோ அன்று நம்ம மேல் ஆசீர்வாதமான மழை விழுவது நிச்சயம். ஆமென், ஆமென். உங்களை அப்படி சொல்றாங்களா? சிஸ்டர், நீங்க வந்தது நான் சந்தோஷமா நினைக்கிறேன். சிஸ்டர், நீங்க ஜெபிச்சுட்டு போனீங்க, நான் சமாதானமா ஃபீல் பண்றேன். உங்ககிட்ட பேசுனது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்றாங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமா மாத்தி இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். உங்களை ஆசீர்வாதமாக்கி இருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? இன்னும் உன் மேல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. யாக்கோபுன்னு ஒருத்தன் பைபிள்ல இருந்தா தானே, அந்த யாக்கோபுன்ற மனுஷன் தன் தகப்பனுக்கும் தன் தாயையும் விட்டு தன் சகோதரனால் பகைக்கப்பட்டு தன் மாமாவின் வீட்டுக்கு ஓடி போகிறான். அவன் ஓடி போகிற இடத்துல அவன் இன்னும் பெருசாலாம் அவனுக்குள்ள மனமாற்றம் வரல. இன்னுமே அவன் யாக்கோபு தான், இன்னுமே அவன் எத்தன் தான். ஏதோ சரி போவோம், கர்த்தர் பேசினாருன்னு போயிட்டான். ஆனா அந்த இடத்துல ஒரு வசனம் வருது. என்ன அப்படின்னா, கர்த்தர் யாக்கோபி நிமித்தம் லாபானை ஆசீர்வதிச்சாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமங்களின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆதியாகமம் 30:30. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். யாக்கோபு சொல்றான் லாபானை பார்த்து, நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்தது கொஞ்சம். நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. நான் வந்த பின், எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் பெருகும். நம்புறீங்களா? நீங்க ஒருவேளை ஒரு யாருக்காவது திருமணம் நிச்சயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்த பிறகு ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆபீஸ்ல புதுசா போய் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்க, நீங்க வந்த பிறகு ஆசீர்வாதம் அங்க பெருகும். ஆமென். உங்களை யாராவது இங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்க வந்த பிறகு ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மண்டபத்தை எனக்கு சகோதரர் லிங்கேஷ் சார் அவர்கள் கொடுத்தாங்க. அவங்க தான் இந்த இடத்த அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க வந்த பிறகு ஆசீர்வாதம் பெருகும் நம்புறேன் பாஸ்டர்னு. நான் இந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்துட்டோம் இங்க, இதுக்கப்புறம் இங்க ஆசீர்வாதம் பெருகும். மீட்டிங் புக் ஆகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மேல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம கால்கள் வைக்கிற வீட்டை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த PA சிஸ்டம் போடுற தினேஷ் தம்பி, அவனை நான் எனக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். அவன் இந்த கோயிலுக்கு தான் செட்டு போட்டுட்டு இருந்த தம்பி. முதல்ல நான் தான் கூப்பிட்டு மீட்டிங்ல போடுப்பான்னு சொன்னேன். நமக்கு வந்து போட்டாரு. இப்போ ஃபாரின்லாம் போயிட்டு வந்துட்டாரு. அவர் எல்லாம் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இப்போ வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க என்கிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாரு, என்னைக்கு உங்க சபைக்குள்ள வந்து உங்களுக்காக நான் செய்யறதுக்கு ஆரம்பிச்சனோ, ஆண்டவர் கடவுள் என்னை ரொம்ப நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதுதாங்க நமக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க ஓனரை போய் கேட்டுக்கோங்க. வீட்டில் போய் இந்த பாஸ்டர் சொன்னாரு உண்மையானு. புரியுதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தேவன் ஆசீர்வாதமானவர்களாய் வைத்திருக்கிறார். ஆமென். நான் வந்த பின் அங்க ஒரு மாற்றம் இருக்கும். யாக்கோபு, நான் வந்த பின் உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கிறது. கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அந்த ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்றான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. யார் நிமித்தம்? யாக்கோபி நிமித்தம். ஆமென். யாக்கோபி நிமித்தம் லாபானை ஆசீர்வதிச்சாரு. இப்போ உங்க நிமித்தம் கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமெனா? சரி, என்னுடைய தியானத்தை நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனங்களை தான் நான் சொல்றேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஒரு மழை பெய்யும் போது என்ன நடக்கும்? வேதத்தில் ஒரு மழை பெய்யும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு வசனத்திலிருந்து 5 காரியத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி
நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். ஆசீர்வாதமான ஒரு மழை ஒன்று இறங்கி வந்தா, அந்த மழை வந்தால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மழை இறங்கினால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு இந்த 10ஆம் வசனத்தில் இருக்கு. நான் சொல்ல என் கூட சொல்றீங்களா? ஹலோ, சொல்றீங்களாம்மா? அப்பதாம்மா தூக்கம் வராது. இல்லைன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குமா, அப்படியே என்னமோ நான் வேற பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படியே இழுக்கிற மாதிரி ஆயிரும். உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு 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 பர்மிஷன் கொடுக்குறேன். உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் தூங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கிள்ளலாம். சரியோ? இன்னைக்கு ஒரு நாள் அவங்க உங்களை என்ன திட்டினாலும் பேசினாலும் நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நீங்க வசனத்தை சொல்லும் போதே பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் முன்னாடி 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களாம் தூங்க, அவங்க ஷார்ப்பாகிறாங்க. சும்மா விளையாட்டுக்கு தம்பிங்க போர் அடிக்கூடாதுல, அதனால உங்களையும் சேர்த்துக்கிறேன் என் செய்தியில். ஹலோ, புரியுதா? யாராவது லைட்டா அப்படி போனாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க? செவக்க கிள்னா நான் பொறுப்பு இல்லை. சரியா? அந்த பர்மிஷன் கொடுக்கிறேன். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அதான். ரொம்ப புருஷனை வீட்டில் டென்ஷன் பண்ணிட்டாரா, அதெல்லாம் மொத்தமா அவனை மாட்டினார் இன்னைக்கு. பர்மிஷன் கிராண்டட். வைஷ்ணவி கிராண்டட். அல்லேலூயா. ஆமா, எனக்கு பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறேன், தெரியுது இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகுமார் கிராண்டட். கிள்ளிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வானம் திறக்கப்படும். பாத்தீங்களா? சவுண்ட் வரல. அப்ப பக்கத்தில் பார்த்துக்கினே சொல்லுங்க. தூங்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே சொல்லுங்கம்மா. வானம், மழை வரும்போது முதல்ல என்ன நடக்கும்? வானம் திறக்கப்படும். சரியா? 2வது, வந்த மழை திரும்பி போகாது. கரெக்டா? மேல இருந்து மழை வருது அப்படின்னா திரும்பி அது மேல போகவே போகாது. இப்ப முதலாவது வானம் திறக்கப்படும், 2வது திரும்பி போகாது. சரியா? 3வது பூமியை நனைக்கும். சொல்லுங்க. 4வது விளைய செய்யும். 5வது விதையையும் ஆகாரத்தையும் தரும். இந்த 5 காரியங்களை தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். மழை வரும்போது இந்த 5 காரியங்கள் நடப்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும்னு சொன்னா ஆண்டவரோட வார்த்தை தான் நமக்கு மழையா இருக்கிறது. ஆமென். உன் குடும்பத்தில் ஆண்டவரோட வார்த்தை இறங்க போகுது. ஆமென் சொல்லுங்க. முதல் காரியம் சுருக்கமா சொல்லி முடிக்கிற, நமக்கு தெரிஞ்ச காரியம்தான். வானத்தை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா? ஆமென். இந்த வருஷம் நமக்கு ஏராளமான காரியங்களை கர்த்தர் தம்முடைய வானத்தை திறந்து நம்மளை ஆசீர்வதிச்சு நடத்த போகிறார். உனக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும்னு சொன்ன ஆண்டவர் உனக்கு செய்ய போகிற முதல் காரியமே வானங்களை திறப்பார். மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, எல்லாம் சொல்லுங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து. சொல்லுங்கம்மா.
ஐயா சொல்லுங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இன்னொரு முறை சொல்லுங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசீர்வாதத்தை வீட்டில் வைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கதையில் உணர்ச்சியை தூண்ட சொல்லல, வசனத்தை சொல்றேன். ஆமென். ஆண்டவரோட வார்த்தையை சொல்றேன். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க தொடங்கினா, ஒரு மனிதன் மேல ஆசீர்வாதமான மழை என்ன டிராப்ஸ் விழும் இல்ல, அடிச்சு ஊத்தும். ஆமென். ஊத்துச்சே, பார்த்தோம்ல என்ன புயல், ஜாம் ஆயிடுச்சே. மிக் ஜாமா, நீங்க பிரெட் ஜாமுன்னா மாதிரி இருந்துச்சு. இப்போதானடா பிஸ்கெட்டும் டீயும் கொடுத்தோம், திருப்பி பிரெட் ஜாமெல்லாம் கேட்குறாங்களே. நான் எங்கே போகிறது இந்த ராத்திரிக்குன்னு நினச்சேன். என்ன பிரெட் ஜாம்? மிக் ஜாம். கரெக்டு. என்ன மிக் ஜாம்? மிக் ஜாம் புயல் அடிச்சு ஊத்துச்சுல. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆமென். எங்க அப்பா சொன்னா மட்டும் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டாருங்க. வானத்தை அவர் திறக்கும் போது நம்ம மேல ஆசீர்வாதம் அபரிமிதமாக ஊற்றப்படும். ஆமென். மழையை பெய்ய வைக்கும் முன்பு நமக்காக கர்த்தர் வானங்களை திறக்கிறார். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு கர்த்தர் வானத்தின் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். பூமியின் மேல எப்படி உங்க அதிகாரம் நடக்குதோ அதே போல வானத்தின் மேல உங்களுடைய அதிகாரங்கள் செல்லுபடியாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சென்ற நாட்களில் ஒரு சகோதரி என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய குடும்பத்தில் 3 சகோதரர்கள். அந்த 3 சகோதரர்களுடைய ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்களுக்கு முன்பு என்கிட்ட அந்த பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க 3 பேரும் இஸ்லாமிய சகோதரர்கள். சபைக்கு போறவங்க இல்லை, இஸ்லாமியர்கள், முஸ்லீம்ங்க. அந்த 3 சகோதரர்களுக்குள்ளும் பயங்கரமான பிரச்சனை வந்துச்சு. அப்போ அவங்க என்கிட்ட பயந்துட்டு வந்து சொன்னாங்க, இப்படி குடும்பமே உடஞ்சிடுற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு. அப்போ நான் சொன்னேன், என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ பூமியில கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியில கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. என் ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி உன் குடும்பத்தை இன்னைக்கு கட்டி ஜெபிக்கிறமா. உன் குடும்பம் உடையறதில்லை, உன் சகோதரர்கள் உடையறதில்லை, நீ பார்த்துக்கோ வேணா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அவங்க சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜெபிச்சீங்க பாஸ்டர், இன்னைக்கு வரைக்கும் என் அண்ணன் தம்பிங்க வாழ்க்கையில எத்தனையோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவங்க சொன்னாங்க, 10 வருஷம் காத்த தேவன் இப்பொழுதும் காக்க வல்லவரா இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். நான் சொன்னேன், நீ தைரியமா போ, இது நிமித்தமா குடும்பம் உடையறதில்லை, என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். நான் கட்டவிழ்க்கிற வரைக்கும் அந்த கட்டு கட்டப்பட்டு தான் இருக்கும். புரியலையா? நம்ம ஒரு ஆளுக்கு ஜெபிச்சிட்டோம்னா நம்மளா அந்த ஜெபத்தை மாத்திக்கிற வரைக்கும் ஜெபிச்சதுதான். அல்லேலூயா. வேளாங்கண்ணியில ஒரு சர்ச் இருக்கு, ஒரு பெரிய சபை. அந்த சபையிலே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் நல்ல வைராக்கியமான தேவனுடைய ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரரை எதிர்த்து சில மத அமைப்புகள் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டது. ஒரு மனிதன் செயல்பட்டான். அப்புறம் கர்த்தர் அவரை ரட்சித்தார். அந்த மனுஷனை, அந்த மத அமைப்பை சேர்ந்த அந்த மனிதனை கர்த்தர் ரட்சித்தார். இப்போ இருந்தாலும் அவர் ரட்சிக்கப்பட்டாலும் அவருக்கு இவரையே நம்ம உதைக்க போனோமே, இவர் சர்ச்சுக்கு எப்படி போறது? இவரையே தப்பா பேசணுமே, இவரோட ஆலயத்துக்கு எப்படி போறது அப்படின்னு. ஆனா இவர் மனைவி அங்கதான் வருது. ஆனா புரியுதா? இந்த நபரோட மனைவி அங்கதான் வருது. அந்த அம்மா சொல்லுது, ஏங்க நான் போற சர்ச்சுக்கே வாங்க, ஏங்க நான் போற சர்ச்சுக்கே வாங்கன்னு கூப்பிடுது. இவருக்கு நம்ம இவரை உதைக்கெல்லாம் போனோமே, இந்த சர்ச்சில் போய் நம்ம உட்கார்ந்தா நல்லா இருக்காதே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவருக்கு ஈகோ ப்ராப்ளம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
இவர் இந்த அம்மா வந்து, நான் சர்ச்சுக்கு எவ்வளோ கூப்பிட்டேன் பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரர் வரவே மாட்டேன்றாரு, நீங்கள் தான் ஜெபிக்கணும், எப்படியாவது அவரை சர்ச்சுக்கு வர வைங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரே நீ எதையாவது செய்து அந்த மனிதனை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர. ஜெபிச்சாரு பாருங்க. என்னன்னு ஜெபிச்சாரு? இப்ப நீங்க தான் சொல்லுங்க, என்ன ஜெபிச்சாரு? எதையாவது செய்து இந்த மனுஷனை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, அவுட் கோயிங்க ஸ்டாப் பண்ணிட்டார். அவுட் கோயிங்க யூரினே போல அவருக்கு. வயிறு மத்திய பிரதேசம் மாதிரி வீங்கிருச்சு. வீங்கிக்கிட்டு போகுது. என்னென்ன டாக்டர் கிட்டயோ போனாங்க, ஒண்ணுமே நடக்கல. அந்த ஊர்லயே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க, ஒண்ணுமே நடக்கல. அழுகுறாங்க. அந்த அம்மா ஜெபிக்குது, பாஸ்டர் ஐயாக்கு சொல்லுது, என்னென்னவோ நடக்குது, ஒண்ணுமே நடக்கல. கடைசியில என்ன பண்றதுனே தெரியல. இவர் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இவரோட பேசுறாரு. என்ன அப்படின்னா, நீ தானே சொன்ன, என்ன சொன்ன, எதையாவது செஞ்சு அவரை சர்ச்சுக்கு வாங்கன்னு, அதனால நான் நோ என்ட்ரி போட்டேன். ஆண்டவர், நான் நோ என்ட்ரி போட்டேன். நீ கேட்டை ஓபன் பண்ணாதான் கேட் ஓபன். ஹலோ, புரியுதா? நம்ம கட்டுனா, நம்ம கட்டுற கட்டு பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 1000 செய்வினைகளை விட, மந்திரவாதங்களை விட, பில்லி சூனியங்களை விட ஒரு ஜெபம் மிகவும் வல்லமையானது. ஒரு ஜெபம் மிகவும் வல்லமையானது. இயேசு என்னும் அந்த நாமம் மிகவும் வல்லமையானது. ஆமென். இவருக்கு புரிஞ்சிருச்சு. நோ என்ட்ரி போட்டது யாரு? கர்த்தர் தான். நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம். அந்த மனுஷனை பார்த்தாராம். ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை, இவ்வளோ இடத்துக்கெல்லாம் போனீங்க, நம்ம சர்ச்சுக்கு வரலாம்ல. அது எப்படி பாஸ்டர், நான் தான் உங்களை முறைச்சேன்ல, நல்லா உங்களை திட்டினேன்ல, நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு, நான் அதெல்லாம் மறந்துட்டேன்டா, நீ சர்ச்சுக்கு வாடா. சரி சரி வரோம் பாஸ்டர், நீ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மனுஷனை ஆசீர்வதியும், சுகப்படுத்தும் அப்படின்ட்டு பாஸ்டர் ஹாஸ்பிட்டலோட வாசலை கூட தாண்டலையா, பீச்சுக்கின்னு போகுது. எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. உங்க இவ்வளவு பேர் மத்தியில் இந்த சாட்சி இப்படி சொல்றதுக்கு, இருந்தாலும் என்ன பண்றது, நடந்தது தானே சொல்லணும். அதுக்காக நான் என்ன மாத்தியா சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் நாம் கட்டுகிற ஒரு காரியத்தை பரலோகத்தில் கட்டுவார். ஆமென். வானத்தை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்காக திறக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். ஆமென். மோசேயின் கைகள் வானத்துக்கு நேராக உயர்த்தப்பட்ட பொழுது வானத்தில் இருந்து கல்மழை வந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க, யாத்திரையாகமங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் வேகமாய். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் கையை என்ன பண்ண? வானத்துக்கு நேராக நீட்டு. கையை வானத்துக்கு நேராக நீட்டினா சத்துருக்கள் முன்னாடி கர்த்தர் வெட்கப்படாம மோசேயை உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. 10:22 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அங்கே எழுதியிருக்கு, கைகளை நீட்டின பொழுது வானம் திறக்கப்பட்டு ஒரு காரிருளை கர்த்தர் உண்டாக்க பண்ணினார். வானத்தை கர்த்தர் திறந்து நமக்கு என்ன வேணுமோ கர்த்தர் அதை அனுப்ப வல்லமை உள்ள தேவனா. ஆமென். விளங்குதா? கர்த்தர் வானத்தை, சொல்லுங்க, வானத்தை திறப்பார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் போது முதல் விஷயம் என்னன்னா, வானம் திறக்கப்படும். ஆமென். அபிஷேகம் வேணுமா? கர்த்தர் வானத்தை திறப்பார். வல்லமை வேணுமா? கர்த்தர் வானத்தை திறப்பார். பரலோகத்திலிருந்து கிருபைகள் வேணுமா? கர்த்தர் வானத்தை திறப்பார். ஆசீர்வாதங்கள் வேணுமா? கர்த்தர் வானத்தை திறப்பார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியம் என்ன சொல்லுதுன்னா, வந்த மழை திரும்ப ஒரு நாள் திரும்பி போகவே போகாது.
ஆமென். உனக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இந்த வருஷம் உன்னை நோக்கி வந்தே சேருமே தவிர அது ஒரு நாளும் திரும்பி போகாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற விஷயம், உனக்கு வந்த ஒரு இன்விடேஷன் அல்லது உனக்கு வந்த ஒரு அழைப்பு ஒரு நாளும் திரும்பி போகாது. அது உனக்கு வந்தது தான். ஆமென். வரன் வந்தது தான். கர்த்தர் அதை ஆசீர்வாதமா மாற்றுவார். வேலைக்கு இன்டர்வியூ வந்தது ஆசீர்வாதம் தான். அதை கர்த்தர் திருப்பி அனுப்பவே மாட்டார், ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆமென் சொல்லுங்கம்மா. ப்ரமோஷன் வந்தது தான். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக்கியே தருவார். ஆமென். அது திரும்பி போகவே போகாது. தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் இந்த கிருபையை வச்சிருக்கிறாரு. ஆமென். இந்த உலகத்துல இருக்கிறவனுக்கு வேணா வர்றத எவனாவது நடுவுல பூந்து என்ன பண்ண முடியும்? திருப்பி விட முடியும். ஆனா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சதை எவன் திருப்பனாலும் முடியாது. ஆமென். திருப்புறவனையே கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இந்த பிலேயாம்னு ஒருத்தர் இருந்தான் தானே பைபிள்ல. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு வந்தான். ஆனா ஆண்டவர் அவன் வாயில ஆசீர்வாதமான வார்த்தைகளை போட்டாரு. ஆனா அவனுக்கு மனசு இல்ல, எப்படியாவது இந்த ஜனங்களை சபிச்சிடணும் அப்படின்னே வரான். கர்த்தர் அவன் வாயில திணிச்சு வார்த்தையை போடுறார். அவனே சொல்றான். நீங்க படிங்க என்னாகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19-20. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஆமென் சொல்லுவோம். நம்ம ஆண்டவரை பத்தி படிக்கும்போது சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். பொய் சொல்ல தேவன் யார் அல்ல சொல்லுங்க. அப்ப மனுஷன் என்ன சொல்லுவான்? பொய் சொல்லுவான், இல்ல பொய்யும் மெய்யும் கலந்து சொல்லுவான். ஆனா தேவன் பொய் சொல்ல மனுஷன் இல்லவே இல்லை. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? படிங்க 19-20 சொன்னேன். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. என்னாலெல்லாம் திருப்பவே முடியாது. ஆமென். சபிக்க வந்தவனே வாயை திறந்து சொல்றான், என்னாலெல்லாம் திருப்பவே முடியாது. அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு. இந்த ஜனங்களை எப்படியாவது ஆசீர்வதிச்சு தருவாரு. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. இது திருப்பிருமா, அது திருப்பிருமா, வியாதி வந்து திருப்பிருமா, உடம்புல பிரச்சனை ஏதாவது வந்து நீ கர்ப்பம் தரிக்கிற காரியத்தை திருப்பிருமா. நினைக்கவே நினைக்காத. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் இந்த வருஷம் நினைச்சிருக்கிறாரு. அதை ஒரு பொழுது யாராலும் திருப்பவே முடியாது. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. நம்பாதவங்களுக்கு இந்த செய்தியில, நம்புறவங்களுக்கு தான் கர்த்தரோட வார்த்தை. தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் திருப்ப முடியாது. மூன்றாவதா, மழை பெய்யும் பொழுது மூணாவது என்ன நடக்கும்? அது பூமியை நனைக்குமா? உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் சொல்றேன், பைபிள்ல இருக்கிற வார்த்தை தான். பூமியை என்ன செய்யும்? மழை. இப்ப இந்த இடத்துல மழை வருது, என்ன செய்யும்? நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்த நனைக்குமா? அப்ப ஆசீர்வாதமான மழை வருதுன்னா உங்க வீட்டை நனைக்குமா? உங்க குடும்பத்தை நனைக்குமா? ஆண்டவரோட வார்த்தை இறங்குமா? புரியுதா உங்களுக்கு? அப்ப மழை இறங்கி பேஞ்சி இந்த இடம் நனைஞ்சா என்ன ஆகும்? கடினமா இருக்கிறதெல்லாம் இலகுவா மாறிடும். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஹார்டா இருக்கிறதெல்லாம் கர்த்தர் இலகுவா மாத்திருவாரு. இந்த வருஷம் உங்க குடும்பத்துல கடினமா இருக்கிற மனிதர்களை எல்லாம் ஆண்டவர் வார்த்தை இறங்கி கர்த்தருடைய வார்த்தை இறங்கி சபைக்கு வரமாட்டேன்னு சொல்றவங்க, ஆமென், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றவங்க கையை தட்டிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றவங்க, எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்றவங்க, கர்த்தர் லகுவா மாற்றுகிறார். வார்த்தையை இறக்கி லகுவாய் மாற்றுகிறார். கடினமான காரியங்கள் நனைக்கப்பட்டு லகுவாய் மாறும். ஆமென், ஆமென். உன் நிமித்தம் அந்த மழையை பெய்ய வைக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் கடினமான பவுலையே மாற்ற முடியுமானால் உன்னை என்னை மாற்ற முடியாதா? அல்லேலூயா. கிறிஸ்தவனை பார்த்தாலே அடிக்கிறவனா இருந்த பவுல ஆண்டவர் வார்த்தை ஒண்ணுதான் சொன்னார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா?
ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. அடுத்த வார்த்தையில பவுல் கீழே விழுந்துட்டு கேட்கிறான், ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும்? ஊழியம் செய்ப்பா. ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். அடிக்க வந்தவன் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் கையை தட்டி. ஆசீர்வாதமான மழை பெய்யும் போது, இது தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கடினமான காரியங்களை கர்த்தர் லகுவா மாற்றுவார். ஆமென். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஹார்டா இருக்கோ நீங்க விசுவாசிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது அந்த கடினமான காரியங்களை என் கர்த்தர் லகுவாய் மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். வேலையில கடினமா இருக்கா, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி கடினமான காரியங்களை கர்த்தர் லகுவா ஈஸியா மாத்திடுவார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான்காவது, இதுவரை விளையாத விஷயங்கள், முளைக்காத காரியங்கள் முளைக்கும். ஆமென். நீங்க எதையெல்லாம் ஜெபிச்சு வச்சீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் முளைக்க பண்ண போகிறார். இது உண்மைமா? நீங்க பாதி தூக்கத்துல கேட்டா கூட பரவாயில்ல, நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எதுக்கெல்லாம் ஜெபிச்சு வச்சீங்களோ அதெல்லாம் கர்த்தர் முளைக்க பண்ண போகிறார். ஆமென். அதெல்லாம் முளைக்கிறத உங்க கண்களால நீங்க பார்க்க போறீங்க, துளிர் விடுறத பார்க்க போறீங்க. ஆமென். பிள்ளைகளுடைய எதிர்காலம் துளிர் விடுறத பார்க்க போறீங்க. ஆமென். உங்க குடும்பத்தில் அந்த கண்கள், அந்த காட்சியை நீங்க பார்க்கறத கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஆமென். இது விளையவே இல்லையா ஆண்டவரே, நான் எவ்வளவோ விதைச்சிட்டேன், ஒண்ணுமே நடக்கலையா ஆண்டவரே, இந்த வருஷம் அது நடக்கும், அது நடக்கும். நான் சொன்ன பல வார்த்தைகளை பல பிள்ளைங்க எழுதி வச்சு சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் இந்த நாள் இப்படி சொன்னார் பாஸ்டர், நீங்க சொன்னீங்க நடந்ததுன்னு. அந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் மிக 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 ஜெபத்தில் எடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஆமென். நான் சும்மா வந்து இதை பேசுறேன்னு நினைக்காதீங்க. 6 நாள் உபவாசம் இருந்து ஜெபத்தில் இருந்து என் வயிறை காய வச்சு, ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்கப்பான்னு கேட்டு இந்த வார்த்தைகளை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்க தான் போகுது. ஆமென். இதுவரை விளையாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் விளைய பண்ண போகிறார், முளைக்க பண்ண போகிறார். நீ பலனை காண பண்ண போகிறார். ஆமென். நீ அந்த பலனை காண போகிறாய். அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். ஆமென். இந்த சாதாரணமா ஒரு பிளஸ்ஸிங்கா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பிளஸ்ஸிங்கா வரும். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவரே எனக்காக வானத்தை கர்த்தர் திறப்பார். ஆமென். எனக்காக வந்தது ஒரு நாளும் திரும்பி போகாது. ஆமென். நான் இருக்கிற இடத்தை அதை நினைக்கும். நான் இதை சொல்றப்பவே கொஞ்சம் கேட்டுக்கிறேன். குழந்தைக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்க உங்க வயித்துல கை வச்சுக்கோங்களேன். உங்க கர்ப்பத்தை கர்த்தர் நினைப்பாராக. யார் யாரெல்லாம் குழந்தைக்காக இப்ப ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்க வயிற்ற கர்த்தர் தன் ஆசீர்வாதமான மழையால் நினைப்பாராக, இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வியாபாரம் பண்றவங்க உங்க வலது கரத்தை மட்டும் உயர்த்திக்கோங்களேன். நீங்க சின்ன வியாபாரம், எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, உங்க வலது கரத்தை உயர்த்திக்கோங்களேன். உங்க கைகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நினைப்பாராக. ஆமென். வெற்றிடமா இருந்த காரியங்களை கர்த்தர் நினைப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? ஆசீர்வாதங்கள் முளைக்க போதுங்க. இது தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். இனி கடினமே இல்லை, அதை கர்த்தர் லகுவா மாற்றி தரப்போகிறார். ஆமென். எதெல்லாம் உனக்கு ஹார்டா இருந்துச்சோ அது ஈஸியா மாறப்போகுது. நீ விசுவாசி. ஆமென். உன் எதிர்காலம் உனக்கு ஹார்டா இருக்கா, கர்த்தர் ஈஸியா மாற்றி தரப்போகிறார். ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். முடிவு ஜெபத்துக்கு வந்துட்டோம். இதை தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை போய் நம்ம முடிக்க போறோம். முழு ஆராதனையும் இப்போ நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான மழை பெய்யும். எல்லாம் சொல்லுங்க,
ஆசீர்வாதமான மழை பெய்யும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். எல்லாரும் கொஞ்சம் எழும்பி நின்றுங்க. எல்லாம் நம்ம எழும்பி நின்று இந்த வார்த்தையை நமக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ள போகிறோம். நமக்காக ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. நீ ஒரு நல்ல நிலமா இருந்தா உன்னை நோக்கி ஒரு விதை வரும்போது அந்த விதையை எனக்குன்னு நீ பொறுக்கி எடுத்துக்கணும். மன்னாவை போய் இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுக்கி எடுத்தது போல இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவரே, இந்த வசனம் எனக்காய் பேசப்பட்ட வசனம். நான் தேவையோடு வந்தேன், நான் தாகத்தோடு வந்தேன், நான் எனக்கு ஆண்டவர் பேசணும்னு வந்தேன். கர்த்தர் என்னோட பேசிட்டாரு. என்னுடைய காரியத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் ஊற்ற போகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்புறேன் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதமான மழை ஆண்டவரே. இந்த ஜனவரி மாதத்தின் 1ஆம் தேதியில இந்த 2024ஆம் வருஷத்துல எங்கள் சபைக்காக ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மழை பொழிந்தருளட்டும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் உபதேசம் இறங்கும் என்று சொன்னீரே. மழையானது இளம் பயிரின் மேல் இறங்குவது போல என் உபதேசம் இறங்கும் என்று சொன்னீரே. உங்க உபதேசம் இறங்கியிருக்க ஆண்டவரே, உங்க வார்த்தை இறங்கியிருக்க ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற பிள்ளைகள் மேல், ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல், கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மேல் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற இந்த எசேக்கியேல் 34:26 வசனம் நிறைவேற வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, இந்த சகோதரர்களுக்காக ஜெபிக்கிற, இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. நம்பினவங்களா இருந்தாலும் சரி, நம்பாதவங்களா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி, இவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழை இவர்கள் மேல் பொழிந்தருளப்படுவதாக ராஜா. இவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக, இவர்கள் மேல் இறங்குவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையை சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியாகவே மாற்றும். வானத்தை திறப்பீராக. வந்த காரியங்கள் ஒன்றும் இனி திரும்பி போகவே போகாது. சபைக்கும் இதில் வாக்கு தத்துவம். சபையை தேடி வந்த ஒரு ஆத்துமா இனி திரும்பி போகாது, இனி திரும்பி போகாது. சபைக்குள்ள காலடி எடுத்து வச்ச ஒரு ஆத்துமா சபையை விட்டு போகாது. கர்த்தரது சபையில் அந்த ஆத்துமாவை ஊன்ற கட்டுவார். உன்னை நோக்கி வந்த ஒரு ஆசீர்வாதமும் திரும்பி போகாது. கர்த்தரதை ஊன்ற கட்டுவார். உனக்கென்றதை ஊன்ற கட்டுவார். ஸ்தோத்திரம். அதே போல கடினமாயிருந்த காரியங்கள் லகுவாய் மாறட்டும். முளைக்காத விஷயங்கள் முளைக்கட்டும். பலன் தராத காரியங்கள் 100% பலன் தரட்டும். 100 மடங்கு பலன் தரட்டும். இவர்களுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.